இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா தனிநபர் கடன் திட்டம் மற்றும் சுய உதவிக்குழு கடன் திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது என்ன அறிவிப்பு, இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள், எப்படி விண்ணப்பிப்பது, தேவையான ஆவணங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு குழு கடன் திட்டம் சொல்லிவிட்டு ரூபாய் 15 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக சுய உதவிக்குழுவில் உறுப்பினராக உள்ள மகளிர் மற்றும் ஆடவர் குழுவாக சிறு தொழில் அல்லது வணிகம் செய்வதற்கு குழு கடன் வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கு அதிகபட்சம் ரூபாய் 1,25,000 வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆண்டு வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 6%, திரும்ப செலுத்துவதற்கான காலம் பார்த்திங்கன்னா 2.5 ஆண்டுகள் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்கள் மட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழு துவங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 6 மாதத்திற்குள் நீங்கள் தொடங்கியிருந்தால் உங்களுக்கு இந்த கடன் தொகை கிடைக்காது. அடுத்ததாக தகுதிகள் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையர் இவர்கள் எல்லாமே விண்ணப்பிக்கலாம். அவங்களுடைய ஆண்டு வருமானம் கண்டிப்பாக 3 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும், அதற்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 60 வயதுக்குள் இருக்க வேண்டும், 60 வயதுக்கு மேல் இருக்கக்கூடாது. குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விண்ணப்பிப்பதற்கான முறை கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா tapsiro.tn.gov.in வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஈஸியாக மையத்திற்கு போய்ட்டும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகங்களும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். மாவட்ட, மத்திய, நகர கூட்டுறவு வங்கிகள் அல்லது கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு தேவைப்படும் ஆவணம் சொல்லிட்டு சாதி சான்று, வருமான சான்று, பிறப்பிட சான்று, இந்த சான்றுகள் தேவைப்படும். அடுத்ததாக குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை இதெல்லாம் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் கீழ் தனிநபர் கடனும் பெற முடியும். அதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன, யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். இதிலே தனிநபர் கடன் திட்டம் சொல்லிட்டு ரூபாய் 15 லட்சம் வரைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சிறு தொழில் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு கடன் உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. திரும்ப செலுத்துவதற்கான காலம் 3 ஆண்டுலேருந்து 5 ஆண்டுகள். ஆண்டு வட்டி விகிதம் 7%லேருந்து 8%க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பயனாளியின் பங்கு 5%. தகுதிகள் பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் இவங்களுக்கான ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். 3 லட்சத்திற்கு மேலே இருந்தால் இதை பெற முடியாது. வயது வரம்பு 18 வயதிலிருந்து 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த தனிநபர் கடன் திட்டம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தேவையான ஆவணங்கள், விண்ணப்பிக்க முறை என்னன்னு பார்க்கலாம். விண்ணப்பிக்க முறை பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்கள் tapsiro.tn.gov.in வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட, மத்திய, நகர கூட்டுறவு வங்கிகள் அல்லது கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் ஆவணங்கள் சாதி, வருமானம் மற்றும் பிறப்பிட சான்று தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. திட்ட அறிக்கை, முன்னணியில் உள்ள நிறுவனம் ஒன்றிலிருந்து விலைப்புள்ளி ரூபாய் 5 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை இதில் ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படும். வங்கி கோரும் அனுமானத்திற்குரிய ஆவணங்கள் இது எல்லாமே தனிநபர் கடனுக்கான தேவைப்படும் ஆவணங்கள் தான். இதுதான் தமிழ்நாடு அரசின் கடன் திட்டம். குழுவாக வாங்கிக்கலாம், தனிநபரும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்